நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் ஜெப குழு நடத்தும் லென்ட் கால இயேசுவின் மேலான பண்புகளை பற்றி இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கின்றார். மனிதன் ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான பொருளோ அல்லது கருவிகளோ இருந்தால் மாத்திரமே அவனால் உண்டாக்க முடியும். ஆனால் நம்மை படைத்த தேவன் அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிக்காட்டியிருக்கிறார். அதே போல மோசே மூலம் பார்வோனிடம் தேவன் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அதே போல் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 35:11 பார்க்கும் பொழுது பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் செய்துள்ளார். சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே நம் தேவன் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் தன்னை சர்வ வல்லமை உள்ளவராகவே அநேக காரியங்கள் நிமித்தம் நம் மூலியமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பார்க்கும் பொழுது வயது முதிர்ந்த நிலையில் கர்ப்பம் செத்த நிலையில் இருக்கிற அவள் மனைவிக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிக்காட்டினார். அதே போல் வெறுமையான நம் வாழ்க்கையிலும் அவர் ஒன்றுமே இல்லாத நம் வாழ்க்கையிலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நீ ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த லென்த் காலத்தில் ஆண்டவரே உமது மேலான பண்புகளை பற்றி நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அப்பா நாங்கள் அடிமைத்தனத்திலோ பிசாசின் போராட்டத்திலோ பாவ கட்டிலோ ஆண்டவரே தீர்க்க முடியாத பிரச்சனைகளோ நோய்களிலோ அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்ல தேவனாய் கர்த்தாவே நீர் அப்பா வெளிப்படுத்தினது போல அப்பா உமது பண்புகளை நாங்கள் அப்பா நாங்கள் கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. பெரியவராய் இருந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.